அவர் தான் பெரிய சார். இப்போ உள்ள சார் இல்ல, சார் இல்ல. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்று ரெயின்போ நியூஸ் சேனல் என்ற புது யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த முதல் எபிசோடில் எங்களிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள கன்னியாகுமரியின் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் எங்களிடையே இருக்கிறார். அவர்களுடன் சில கேள்விகளை கேட்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அவர் பொன்னான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு முதற்கென எங்கள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்படி நீங்கள் அரசியல் நுழைந்தீர்கள், எப்படி நீங்கள் அவருடன் பயணித்தீர்கள் என்ற அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். சரி, எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய நண்பர் திரு வாசு அவர்கள் யூடியூப் சேனல் புதிதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த யூடியூப் சேனலில் இருந்து பேட்டி காண்பதற்காக என்னை தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் நிகழ்ச்சிகளை பார்த்து விரும்பும் நண்பர்கள் இதிலே அவரோடு பங்கு கொண்டு அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று முதலிலேயே நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சகோதரர், என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பது பற்றி கேட்டார்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்தவன், வளர்ந்தவன், படித்தவன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பொழுது இருந்து அந்த இயக்கத்தில் தொடர்பு கொண்டு என்னுடைய பணிகளை செய்து வருகிறேன். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தின் சார்பில் என்னை அழைத்து என்னுடைய செயல்பாடுகளை கவனித்து சேரலையில் நிற்க விரும்புகிறீர்களா என்று என்னை கேட்டார்கள். அவர்கள் கேட்டபொழுது நான் மறக்கவில்லை. ஏனென்றால் அப்பொழுது நான் அரசு உத்தியோகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஆகவே அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்ட பொழுது மறுப்பதற்கு மனம் வரவில்லை. ஏனென்றால் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய இயக்கத்திலும் சரி, அவருடைய சினிமாவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அவருடைய பல பிரச்சாரங்கள் நம்மால் இளைஞர்களால் ஈர்க்கப்பட்டது. அது ஈர்க்கப்பட்டவர்களின் நானும் ஒருவன். ஆகவே அவர்கள் என்னை அழைத்து கன்னியாகுமரி தொகுதியிலே நீங்கள் சட்டமன்ற வேட்பாளராக நின்றுங்கள் என்று அறிவித்தார்கள். நின்று அவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய ஆசீர்வாதத்தால், மக்களுடைய பெருவாரியான மெஜாரிட்டியால் நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பணி செய்தேன். என்னுடைய பணியின் போது குமரி மாவட்ட மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சில பிரச்சனைகளை பேசுவதற்காகவும் சட்டமன்ற நிகழ்ச்சிகளிலே நான் கலந்து கொண்டேன். பல நிகழ்வுகள் உண்டு. அதிலே குறிப்பாக புரட்சித் தலைவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை அறைக்கு அழைத்து என்னை சில கேள்விகள் சட்டமன்றத்தில் எழுப்பக்கூட சொல்வார்கள். அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் பணி செய்கின்ற வாய்ப்பை புரட்சித் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கினார்கள். பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்களில் சென்றாலும் கூட வயதான 80 வயது கிளையும் கூட யாரென்று கேட்டாலும் எம்ஜிஆர் கட்சி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு யாருமா ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா நாங்க எம்ஜிஆர் தான் போடுவோம். நீங்க எதுல போடுவீங்க? ரெட்டலை தான் போடுவோம். இன்னைக்கும் அதுதான் இருக்கு. இன்னைக்கும் ஒரு 80 வயசு கிளவி தோழிங்களை போத்தனா ரெட்டலை சின்னத்தை வந்து எழுதுவாங்க. யார் நிக்கான்னு பார்க்க மாட்டாங்க. ஆகவே அந்த அளவுக்கு மக்கள் மனதில பதிந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எதிர்த்து அதிலிருந்து பிரிந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து வளர்ந்தவர். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் மிக நல்ல முறையிலே வந்தது. அந்த இயக்கத்திலே நான் பணிபுரிந்தது எமை பெருமையாக கருதுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட அம்மா
எடப்பாடியார். நீண்ட காலம் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்ந்து அழகு பார்த்தவர்கள் தமிழக மக்கள். இப்பொழுது சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருமா, இல்ல வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தானா? அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லி. சார், மக்கள் 1967 பேரறிஞர் அண்ணா திமுக ஆரம்பிச்சிருக்கும் போது எல்லாரையும் அணைச்சு விட்டார். ராஜாஜி, சுதந்திர கட்சி, அப்படி பல கட்சிகளை அணைத்து கொண்டு கட்சியை வளர்த்தார். தேர்தலில் நின்றார். அவருடைய முக்கிய கொள்கை என்னன்னு சொன்னால் மதுவிலக்கு. மதுவிலக்கு அமுலில்தான் தமிழ்நாட்டில் இருக்கும். மதுவிலக்கு நீக்கப்படாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். திமுகவினுடைய முதல் கொள்கையே அதுதான். ஆனால் அவர் மறைந்த பிறகு திமுகவில் நிறைய மாற்றம். அன்றைய திமுகவினுடைய கொள்கை மதுவிலக்கை அமல்படுத்துவது, இன்றைய திமுகவினுடைய கொள்கை மதுவிலக்கை கொண்டு வருவது. பாலிசியே வேற. மக்களுடைய நன்மையை பற்றி சிந்திக்கவே இல்லை. இதே மாதிரியா பல கொள்கைகளை நம்ம எடுத்து சொல்லலாம். மக்களுக்கு இன்னைக்கு தேவையானது மதுவிலக்கு. உதாரணத்துக்கு குஜராத் எடுத்துட்டா, பீகார் எடுத்துட்டா, இன்னைக்கும் மதுவிலக்கு தான். அண்ணா கூட சொன்னார், குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் போலதான் மதுவிலக்கு. அதை நீக்கினால் அதுவும் இது ஒண்ணுதான். குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய் ஒண்ணுதான், இந்த மதுவிலக்கு டாஸ்மார்க்கை கொண்டு வந்ததும் ஒண்ணுதான். இதனால் மக்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கில் மக்கள் எல்லாம் எதிர்காலமே போயிட்டு தமிழ்நாட்டை சீரழித்தவர்களே கொள்கையை மறந்து எதற்காக கட்சியை ஆரம்பித்தோமோ திமுக, அதை மறந்து விட்டு இன்றைக்கு திராவிட மாடல் என்று பேசுகிறார்கள். நாம் யாரையும் தனிப்பட்ட முறையிலே சொல்லவில்லை. உங்கள் கொள்கை, கட்சியினுடைய கொள்கை என்ன என்று கேட்டால் அதை மறந்து விட்டீர்கள். கட்சியை ஆரம்பித்தவர் அண்ணா அவர்கள். அவர் சொன்னதை மறந்து விட்டு நீங்கள் அதற்கெல்லாம் சினிமா வசனம் எழுதி சுத்தி எல்லா ஸ்டேட்லையும் கலைஞர் சொல்லும் போது முதலமைச்சர் அவர், தமிழ்நாடு மட்டும்தான் கற்பு கரசி போல இருக்கு, மீதி சித்துள்ள ஸ்டேட்ல புறாவும் அதுல இல்லை, அதனால இதை கொண்டு அதை நீக்க வேண்டும் என்ற காரணத்தை சொன்னார். அதெல்லாம் மிக தவறான நடவடிக்கை. திமுகவினுடைய தவறான நடவடிக்கையை இன்றும் ஆதரிக்கிறார்கள். அன்றைக்கு அண்ணா சொன்னதை விட்டுவிட்டு கலைஞரும் இன்றைக்கு ஸ்டாலினும் வருவாய்க்காக மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது வருந்தத்திற்கு உரியது. இதுதான் இன்றைய ஆட்சியினுடைய நிலைமை. நீங்கள் அதிமுகவை எடுத்து சொல்லுங்கள். அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1972 அக்டோபர் 18 ஆரம்பித்தார்கள். 72 ஆரம்பித்து முதல் தேர்தலிலேயே 1977 ஆட்சியை பிடித்தார்கள். எங்கேயும் நடைபெறாத ஒரு அதிசயம். அந்த அளவுக்கு மாசு உள்ள தலைவர் அவர். அவர் என்ன சொல்லி கட்சி ஆரம்பித்தார் என்று சொன்னால், திமுகவை எப்படி சொன்னேனோ அதே போல அண்ணா திமுகவை ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரே கொள்கை ஊழல் இல்லாத ஆட்சி. ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் என்று சொன்னார். அவர் இருப்பது வரை ஊழல் நடைபெறுவதை அனுமதிக்கவே இல்லை. திமுக மீது சர்க்காரிய கமிஷனை போட்டார்கள். ஊழல் திமுக செய்து என்பதற்காக அந்த சர்க்காரிய கமிஷனை நீக்குவதற்காக திமுக தலைவர் பாரத பிரதமர் இந்திரா காந்தியுடைய கூட்டணி சேர்ந்து சரணடைந்து அவர்களிடம் சரணடைந்து நீக்க செய்தார்கள். ஆனால் அண்ணா திமுக என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்தார்கள். நல்ல செல்வாக்கோடு வந்தார்கள். நல்ல செல்வாக்கோடு வந்து திறமையான ஆட்சியும் கொண்டு வந்தார்கள். ஆனால் கட்சியினுடைய முதல் கொள்கையை ஊழல் இல்லாத ஆட்சி. அந்த ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்துவதற்கு பதிலாக கூட்டமாக சேர்ந்து அவர்களுக்கு யார் புத்தி சொன்னார்களா தெரியாது, ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட முதலமைச்சர் என்று பெங்களூர் கோர்ட்டிலே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைத்தார்கள். எப்படி நான் திமுகவுக்கு அன்றைய திமுகவும் இன்றைய திமுக சொன்னேன்னா, அதே போல அன்றைய அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த போது என்ன கொள்கைக்கு ஆரம்பித்தாரோ அதை கெடுத்தவர் ஜெயலலிதா. ஏனென்று சொன்னால் இல்லை கோர்ட்டில் அப்படி சொல்ல இப்படி சொல்லன்னு சொல்ல, நான் அதிமுகக்காரன் தான்.
அந்த அம்மா பேர்ல ரொம்ப ரெக்கார்டு உண்டு. ஆனால் எந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு கொள்கிற ஊழல் இல்லாதாச்சு. அந்த ஊழலுக்காக நீங்க தண்டிக்கப்பட்டு விட்டீர்கள். சிலர் சொல்லுவாங்க ஹைகோர்ட்ல போய் அது நீர்த்து போச்சு. அப்படி அல்ல. அவர் கூட உள்ளவரை சசிகலா 4 வருஷம் ஜெயிலு, விடுதலை அடையில. இவங்க ஆர்டர் போட்டதுக்குனால அம்மா இறந்துட்டாங்க. அதுதான் உண்மை. ஆகவே கொள்கை மாறுபட்டது. நான் யாரையும் கூட சொல்லல. அதிமுக அவருடைய நோக்கம் ஜெயலலிதாவால் கடைசியில மரண நேரத்தில் அடிபட்டது. அவர் நினைத்திருந்தால் மிக சுத்தமாக இருந்திருக்கலாம். இன்னும் கூட முதலமைச்சராக இருக்கலாம் ஜெயலலிதா அவர்கள். தன்னுடைய உடல்நிலையும் அவர் கவனிக்கவில்லை. என்ன, அரசையும் சரியாக நடத்தவில்லை. இது நடைமுறை உண்மை. ஆகவே காலத்தினால் இவர்கள் எல்லாம் சில சரித்திர புத்தகத்தில் எழுதும் மாதிரி அன்றும் இன்றும் அன்றும் இன்றும் இந்த பழைய பாடலும் புதிய பாடல் ஒன்று சினிமாவில் போடுற மாதிரி அரசியல்ல இன்னைக்கு உள்ளதுன்னு அதுபோல இப்போ காட்டுங்க. இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டீங்க. இதெல்லாம் எடுத்த பாடம். உங்களுக்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள் மதுவிலக்கை பற்றி, புரட்சத்தில் எம்ஜிஆர் சொன்னாரு ஊழலை பற்றி. நம்பர் விஜய் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும், கட்சி ஆரம்பித்தார், கூட்டம் வருகிறது, நன்றாக கூட்டம் வருது. ஆனா இன்னும் கொள்கையை அறிவிக்கவில்லை. நான் வந்தால் டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடுவேன் என்று அவர் அடித்து சொல்ல வேண்டும். உங்கள் கொள்கை மக்கள் எதிர்பார்க்க அதுதான். இலவச பஸ் பாஸ் இதெல்லாம் விட்டோம், பஸ் விட்டோம், 1000 ரூபா கொடுத்தோம், இதெல்லாம் இல்லை. மக்களுக்கு ஏன் பண்ணி சம்பாதிச்சு நிற்கக்கூடிய திறமை இருக்கு. அவ்வளோ வரையும் மேக்சிமம் ஒரு 50% இளைஞர்கள் எல்லாம் குடிக்கும் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இதை மீட்கிறேன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இதுகளை எல்லாம் கடுமையாக தடுக்கப்பட வேண்டும். மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் போதை மாத்திரைகள் இவைகளெல்லாம் தடுக்கணும். இதற்கு நடிகர் விஜய் முயற்சி எடுத்தால், பிரச்சாரம் செய்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பது என்னுடைய பணிவான கருத்து. வேற என்ன சார்? உங்க ட்ரீம் ஹோம் கிரேட். பாத்ரூம் சூப்பரா இருக்குல்ல? வாட்டர் ஹீட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன பிராண்ட்? வீனஸ், தி ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ். ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் வாங்க, I'll show you. வீனஸ் அழகாவும் இருக்கும், உங்க பணத்தையும் மிச்சம் பண்ணும். எனர்ஜி சேவிங் மாடல்ஸ் மூலமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டர், டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர், ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர், லாங் லைஃப் கொடுக்கிற 5 AC இருக்கிறதால 10 years கேரண்டி, ஸ்கேல் கார்ட் டெக்னாலஜி ஃபார் லாங்கர் லைஃப் அண்ட் ஹார்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன், இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸ், உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த கன்வீனியன்ட் மாடல்ஸ். வாவ்! 34 நாடுகளில் விற்பனையாகுது. 3.6 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ். 60 வருட நம்பிக்கை. அதனாலதான் வீனஸ் ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றாங்க. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. பிஜேபி அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு மிக நன்றாக வளர்ந்திருக்கிறது. அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இந்த ஸ்ட்ராங் பேஸை பிஜேபி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை. ஆனா தனித்து நிறுத்து போராடக்கூடிய ஒரு வலிமை ஒன்றும் அவன் தரல. யாரு கூடயோ கூட்டணி வச்சுதான் அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. தனித்து போட்டிட்டு ஆட்சியை கைப்பற்ற அளவிற்கு பிஜேபி தொண்டர்கள், உங்களை போன்ற பிஜேபி தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் சார்? தமிழ்நாட்டுல தனித்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இப்ப இல்ல. அது எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு போச்சு. அண்ணா காலத்தோட அவங்களே கூட்டணி வச்சாங்க. அவ்வளவு பெரிய நாசுல லீடர்களே கூட்டணி வச்சு. அது இன்னைக்கு திமுக 7 கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி பலம் தான், ஆனா கொள்கை பலம் இல்லை. கொள்கை பலம் இல்லை. இங்க பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இங்க உள்ள இதை பத்தி ஊழலை பேச மாட்டேங்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் ஊழலை பத்தியே விட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அண்மையில இப்போ 2 நாளா செய்தி கேரளால சபரிமலை ஐயப்பன் கோயில்ல உள்ள இவர் 30 கிலோ தங்கத்தை ஒரு பெரிய தொழிலதிபர் கொடுத்தார். கோயில்ல தங்கத்தோட பைக்கு 30 கிலோ கொடுத்ததை பதிக்கும் போதே 5 கிலோ எடுத்துட்டு போயிட்டார். இப்ப பார்த்தா கேஸ் நடக்குது. இது சிபிஎம் ஆளக்கூடிய கேரளாவுடைய ஆட்சி. இங்கே ஊழலை பத்தி சிபிஎம் பேசுறான். அங்கே இப்ப இன்னைக்கு தனி படை அமைச்சு சிபிஎம்ல உள்ள முக்கியமான முன்னாள் எம்எல்ஏ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிச்சு. கேஸ் நடக்குது. ஆக ஊழல்ல கம்யூனிஸ்ட்காரனும் ஒண்ணுதான்.
முன்னாலாம் என் வயசு காலத்தில் பார்த்துருக்கேன், கம்யூனிஸ்ட்காரெல்லாம் ரோட்டில் இருந்து உண்டியல் கொடுக்குவாங்க கட்சி வளர்க்கறதுக்காக. இப்போ உண்டியலே காணல, எந்த கம்யூனிஸ்ட்காரனும் இல்லை. ஏன்னு சொன்னால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரனுக்கு ஒரு தேர்தலுக்கு அதிகாரப்பூர்வமாக 25 கோடி கொடுத்ததாக சொல்கிறாங்க. அது ஆமான்னு சொல்கிறான். நல்லது கம்யூனிஸ்ட் 25 கோடி, இடது கம்யூனிஸ்ட் 25 கோடி. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அண்ணா திமுக இல்லை, பழைய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இல்லை. பாலதண்டாயுதம், சங்கரையா அவங்கெல்லாம் இருந்த கம்யூனிஸ்ட் இப்போ இல்லை. கம்யூனிஸ்டும் மாறிட்டாங்க, கலெக்ஷன் போயிட்டாங்க சார். ஆகவே இன்னைக்கு உள்ள நடைமுறை இது. வேற என்ன சார்? சார் பிஜேபியை பற்றி கேட்டீங்க. ஆமாம் சார், பிஜேபி தமிழ்நாட்டில் முன்னால காங்கிரஸ் இல்லாது 67க்கு முன்னால 1963 பக்தவச்சலமும் காமராஜர் ஆண்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி நடந்து மீண்டும் வர முடியல. ஆல் இண்டியா கட்சின்னு பேசும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு. அதே மாதிரி ஆல் இண்டியா பிஜேபி இன்னும் ஆள வரல. ஆண்ட கட்சி காங்கிரஸே மீண்டும் எழ முடியல. இன்னைக்கு திமுக போய் கூட்டணிக்கு 5 சீட்டுக்கு நிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப பிஜேபி மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க இதுவரை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரல, ஆண்ட கட்சியே வர முடியல. இவன் இதுவரை தமிழ்நாட்டில் ஆளவே இல்லை, பிஜேபி கட்சியை வளர்க்குறான். அப்போ நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அதை வளர்க்கறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு தனிப்பட்ட லீடர்களை மதிக்காங்க. எப்படி அண்ணாவை மதிச்சாங்களோ, எம்ஜிஆரை மதிச்சாங்களோ, ஜெயலலிதாவை மதிச்சாங்களோ, அதே மாதிரி ஒரு அண்ணாமலையை போட்டாங்க, நல்ல மதிப்பு இருந்தது. அவருடைய செயல்பாடுகளை பொதுமக்கள் விரும்புகிறாங்க. ஜாதி மதம் எதுவுமே விட்டாங்க, கிறிஸ்தவர்களை விரும்புகிறாங்க. நிறைய பாதிரியார்கள்லாம் அண்ணாமலையை ஆதரிச்ச ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அப்படி சொன்னது நான் பார்த்தேன். அவை திறமையான லீடர் பிஜேபியில் இருந்தால் தமிழ்நாட்டிலையும் வரும், என்னைக்குன்னு சொல்ல முடியாது, வரும். இப்போ நயினாரும் என்னுடைய நண்பர் தான், நல்லா செயல்படுறாரு. ஆனால் 2 பேரும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது, ஒவ்வொரு ஆளுடைய வித்தியாசம். இந்த கபடி போட்டியில் டீம் விளையாடு பார்த்தீங்களா, 10 பேர் இருந்தாலும் லீடர் ஒன்று தான். அங்கேருந்து ஒரு லீடர் தான், ஒரு தான் அவுட் ஆகும், அடுத்தவன் இன்னர் ஆகும், அப்படி தான் போகும். அதே மாதிரி அரசியலும் அதே தான், விளையாட்டு மாதிரி தான். திறமையானவர்கள் ஜெயிப்பார்கள். சாரை பத்தி எதிர்கட்சிகள் எதிர்க்கிறது, ஆளும் பிஜேபி கட்சி சாரை ஆதரிக்கிறது, SIR. ஆனது எஸ்ஆர், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் சார். SIRன்னா என்ன சார்? சார், ஒவ்வொரு பையனும் பள்ளிக்கூடத்தில் சாரை சொல்லி தான் வளர்ந்துட்டு வரும். யாரை கூப்பிடுவோம்? பள்ளிக்கூடத்தில் போய் சார், மேடம், இப்படி தான் சொல்லி வளர்ந்துட்டு வருவோம். அந்த சார்கிட்ட இருந்து நம்ம கல்வி கேட்டு வர 2வது வகுப்புல இருந்து +2 வர. அப்போ 11, இப்போ +2. அது வரை என்ன சொல்றோம்? சார் 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 எங்கன்னு சொல்றோம். சாரை மாற்றி வேற நம்ம சொல்லல. லேடிஸ் டீச்சர்னா மேடம் 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 ஏன் சொல்லுவோம். அவை சாருன்னு உள்ள வார்த்தை புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. அதில் இப்போ இன்னும் அரசியல் கட்சி கொஞ்சம் பேர் சார் வேணுங்கிறாங்க, கொஞ்சம் பேர் சார் வேண்டாங்கிறாங்க. சார் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆளு பள்ளிக்கூடத்தில் சாரை பார்த்து படிச்சு வந்தாங்க, அவங்களும் சாரிடவும் படிச்சிருக்காங்க. வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆளுகளும் சார்கிட்ட தான் படிச்சு வந்திருக்காங்க. சென்னையில் படித்தாலும் சரி, கன்னியாகுமரியில் படித்தாலும் சரி, கோயம்புத்தூரில் படிச்சிருந்தது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் SIR சார் என்ற வார்த்தை கட்டாயம் இருந்தே தீரும், அது மாற்றம் இல்லை. ஆகவே ஒரு அரசாங்கம், அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம், மோடிஜி சர்க்கார் இன்றைக்கு இந்தியா பூராவுக்கும் வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டும். திருத்த என்னால் கள்ள ஓட்டு இருக்கக்கூடாது, இறந்தவர்கள் பெயரில் கள்ள ஓட்டுகள் பதிவாகக்கூடாது. ஆகவே வீடுகளில் உயிரோடு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், களை எடுக்க வேண்டும். எப்படி இல்லாதவர்கள் பெயரை களை எடுக்க வேண்டும். எப்படி விவசாயம் செய்யும் போது, வயல்களில் விவசாயம் செய்யும் போது நெல் பயிரோடு களையும் சேர்த்து தான் வளரும், தனி நெல் பயிர் மட்டும் வராது. நாங்கள் விவசாயம் செய்திருக்கிறோம். ஆகவே பயிர் வளர வளர பக்கத்துலேயும் ஒரு களையும் வந்து கொண்டே இருக்கும்.
ஆகவே அந்த கலையை எடுத்துதான் ஆக வேண்டும். அதைத்தான் இந்த அரசு செய்கிறது. ஆகவே நம்முடைய ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் வேண்டாம் என்று சொல்வதே தவறு. இது ஒரு சரியான செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுறம் நடக்குது. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இருக்காங்க, அப்படி அல்ல. இந்தியாவுராவும் பள்ளிக்கூடாது, இந்தியாவுராவும் ஸ்கூல் இருக்கு. எல்லா ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் சாரம் தான் கூப்பிடுவோம். ஆகவே இந்த சாரம் அவசியம் தேவை என்பது என்னுடைய கருத்து. இந்த சார் மூலம் இல்லாதவர்கள், உயிரோடு இல்லாதவர்கள் வாக்கு திருட்டுகள் நடைபெறும் போதெல்லாம் தடுக்கப்படும். அது வரவேற்கத்தவது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க சொன்னீங்க, சில பேர் 1000 ஓட்டு வித்தியாசம்ல ஜெயிச்சிருப்பான் சில தொகுதிகளில். உதாரணம் சொல்லலாம், ஒவ்வொரு தொகுதியிலுமே ஒரு 1000 ஓட்டு தொகுதியில ஜெயிச்சல தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. அதுல கணக்கெடுங்க, 500 ஓட்டு வித்தியாசம், 400 ஓட்டு வித்தியாசம், 12 ஓட்டு வித்தியாசத்திலே ஜெயிச்சவன் இருக்கான். அது ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குது. இந்த 12 ஓட்டு வித்தியாசத்தில் ஐயா இவன் கள்ள ஓட்டு போட்டான்னு தோத்தவன் கேஸ் போடுறான். உண்மை. அதுக்காக வாக்களிச்ச அத்தனை பேரும், ஒரு 1.5 லட்சம் பேரும் போட்ட ஓட்டுகள் அத்தனை கள்ள ஓட்டு இல்லை. அந்த வித்தியாசம் 12 ஓட்டுல ஜெயிச்சக்கூடிய இருந்து அது இறந்து போனவன் பேரில் போடு ஓட்டா இருக்கலாம், 2 தொகுதியில வாக்காளர் சீட்டை வச்சுட்டு போட்டக்கூடிய ஓட்டா இருக்கலாம், கள்ள ஓட்டா இருக்கலாம். வெளிநாட்டுக்காரன் கூட பங்களாதேஷ்காரன் இங்க ஓட்டு போடலாம். நாங்க இப்படி நடக்கக்கூடிய கள்ள ஓட்டுகளை அகற்ற வேண்டும் என்பதற்காக மத்திய சர்க்கார், பிஜேபி சர்க்கார் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வரல. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. மத்திய அரசாங்க தேர்தல் கமிஷனை குறை சொல்றாரு யாரு? ஸ்டாலின் ஐயா. குறை சொல்லலாமா? கூடாது. ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது இந்த மாநில சர்க்காருடைய கட்டுப்பாட்டுல தான் மாநில தேர்தல் ஆணையம் செயல்படும். அப்ப உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, இதுல நடக்கக்கூடிய தப்புகளை எல்லாம் யாரு திருத்துது? அப்ப அதுல உள்ள வித்தியாசம் முதல்வர் ஐயா அவர்கள் அனுமதிக்கிறாரா? இதெல்லாம் தவறு. எங்க நடந்தாலும் தவறு தான். அதை சரி செய்வதற்காக நடக்கும். ஆகவே இந்த ஷார் எஸ்ஐஆர் வரவிருக்க வேண்டியது. இத சினிமாவில் எடுத்துக்கிட்டா, இந்த சப்ஜெக்ட கவுண்டமணி செந்தில் எடுத்துட்டா மிகச்சிறப்பாக ஆக்ட் பண்ணுவான். ஏன்னா சார் வேணும்பா, அவன் செந்தில் வேண்டாம்பா, 2 பேரும் இருந்து திருவிழா நடக்க பார்த்தா சினிமா எடுக்க உள்ள சப்ஜெக்ட் மாதிரி எனக்கு தெரியுது. அதை ஒட்டுமொத்தமாக சாரை வரவேற்கிறோம். நிலவசம் இல்லாமல் வெற்றி பெற முடியாத இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி கோப்பை கொண்டு இலவசங்களை அள்ளி வீசுகிறாரு. இலவச கொடுத்தால்தான் வெற்றி பெற முடியும். இது ஒரு சூழ்நிலை. குஜராத் தேர்தலை எடுத்துக்கொண்டார். அந்த பிஜேபிக்கும் காங்கிரஸும் கடும் போட்டி. அப்போது காங்கிரஸ்காரர்கள் இலவசமாக டீம் கொடுக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் மக்கள் பிஜேபிக்கள் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் இலவசங்களை நிராகரித்தார்கள். இலவசங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியுமா? இலவசங்கள் நமக்கு தேவை. இதை பற்றி உங்களுடைய விரிவான விளக்கத்தை சொல்லும்போது சார், இலவசம் என்பது இல்லாதவனுக்கு இருப்பவன் கொடுப்பது, இல்லாதவனுக்கு இருப்பவன் கொடுப்பதுதான் இலவசம். ஒரு கோயிலுக்கு போற சாமி தரிசனம் பண்ணும் வரும்போது, இப்ப தரிசனம் பண்ணிட்டு வரும்போது வெளியில இல்லாதவன் இருக்கான்னு சொன்னா அவனுக்கே கொடுக்கக்கூடியது பரிகாரம். இல்லாதவனுக்கு கொடுக்க அது பரிகாரம், வரவேற்கலாம். ஆனா அரசியல்ல சிலதை வரவேற்கலாம், சிலதை எதிர்க்கலாம். உதாரணமா பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்ததோ வரவேற்கலாம், அவரை லேப்டாப் கொடுத்ததோ வரவேற்கலாம். ஆனா அது நல்ல லேப்டாப்பா இருக்கணும், 1 மாசத்துல தூரப்படக்கூடிய லேப்டாப்பா இருக்கணும். டெண்டரையை விட்டு குறைவான இந்த கெப்பாசிட்டியில போட்டு லேப்டாப்பை கொடுத்தா பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லை. நல்ல தகுதியான லேப்டாப்போ, திறன் சார்ந்த லேப்டாப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்தா வரவேற்கத்தாது. அதே மாதிரி சைக்கிள் கொடுத்தாங்க, அதுவும் வரவேற்கத்தாது.
இதையெல்லாம் வரவேற்கலாம். ஆனா சாப்பாடு கொடுக்குறாங்க, அது வரது. உணவு வந்து காலையில 3 நேரம் இப்போ ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாரு. காலையில டிஃபனு, முந்தின காலையில மத்தியான சாப்பாடு. யார் கொடுத்தாலும் வரவேற்காது. எந்த கவர்மெண்ட் கொடுத்தாலும் உணவு கொடுக்குறது வரவேற்காது, உடை கொடுக்குறது வரவேற்காது. கல்விக்கு படிப்பதற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பது அவசியம், தேவை தேவை தேவை. இதை விட்டுவிட்டு டிவி அவசியம் இல்லாது, வீட்டுக்கு வீடு டிவி அவசியம் இல்லாது, அது அப்புறம் மிக்சி அவசியம் இல்லாது, அதெல்லாம் அவங்க வாங்கிடுவாங்க. இவங்க டெண்டர் போட்டு வாங்கி கொடுத்து 1 மாசம் கூட யூஸ் பண்ணல, பழையெல்லாம் வெளியில கிடக்கு. அதாவது இல்லாத இலவசங்கள், தேவையில்லாத இலவசங்களை குறைக்கணும். அண்ணா ஆட்சி காலத்துல அதுல சொல்ல வந்து என்னன்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கலைஞரோட போட்டி போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, காலிக்கு தங்கன்னு கொடுத்தாங்க. 1 கிராமோ 3 கிராமோ கொடுத்தாங்க. அது மிக பயன் உள்ளது. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால 2 கிராம் 5000 ரூபாய் கொடுத்திருந்தா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு வந்து 25,000 30,000 வந்துட்டு. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அது இலவசத்திலையும் இலவசம் கொடுத்த தங்கம் கொடுத்தது பிற்காலத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சா 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கொடுத்தது 30,000 ரூபாய் இன்னைக்கு வேல்யூ வந்துட்டு. அது பிரயோஜனம். அந்த இலவசம் வாங்கினா அதுக்கும் பிரயோஜனம். ஆனா சைக்கிளை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம் ஆன்னு சொல்லி இல்லை, அதெல்லாம் வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள சப்ஜெக்ட் எது தேவையோ அதை கட்டாயம் கொடுத்தா நல்லது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் அரசு பள்ளியில் ஃபீஸ் வாங்க கூடாது. இப்போ வாங்கல. அதே மாதிரி மெடிக்கல், இன்ஜினியரிங், அரசு கல்லூரியில் ஃபீஸே இருக்கக்கூடாது. இந்த மற்ற இலவசத்தை கட் பண்ணிட்டு இதை செய்யலாம, மெடிக்கல் காலேஜா ஃப்ரீ, இன்ஜினியரிங் காலேஜா ஃப்ரீ, எடுத்துக்காட்டா பண்ணணும். கல்வி, மெடிக்கல் இதுல பூராவோ இலவசத்தை கொடுத்தா, இப்ப இலவச அரசு ஆஸ்பத்திரி இருக்கு, ஆனா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்காது. எங்களுக்கு வந்து கார்டு கொடுக்குறாங்க, 5 லட்சம் ரூபா வரை மெடிக்கல் கார்டு கொடுக்குறாங்க. ஆனா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அது எடுக்கதே இல்லை. சொன்னா கொடுக்க மாட்டான். நாட்டு ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் உண்டுமா, மற்ற சாதாரண நோய்க்கு கிடையாதுமா. அது மருத்துவ கார்டு கொடுத்தது வந்து அரசாங்கம் நல்லதா நினைச்சு கொடுத்தாலுமே பிராக்டிகல்ல சீரோ பிரயோஜனம். மெடிக்கல் கார்டு இதுல போட்டி மத்திய அரசாங்கம் ஒரு கார்டை கொடுக்கு, மாநில அரசாங்கம் ஒரு கார்டை கொடு. மாநில அரசாங்க கார்டை கொண்டு கொடுத்தாலோ பயன் இல்லை. நீங்க போய் அப்பல்ல ஆஸ்பத்திரியில போய் இந்த கார்டை வந்து கொடுங்க, நீங்க தூரப்பட்டுருவான். சாதாரண ஒரு டெஸ்ட் கூட கிடையாது. இங்கே கோயம்புத்தூர்ல பெரிய ஆஸ்பத்திரியில கார்டை வந்து கொடுத்தா நோ அட்மிஷன். ஆனா இருந்தா முதல்ல கட்டு, உன்னுடைய நாங்க இலவசமா நடத்தலன்னு சொல்லிடுறான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டா கீழே இன்னைக்கு அங்க போனா அடிதடி, அதுலயும் பிரயோஜனம் இல்லை. உள்ள விடுதுக்கே நேற்றை கூட ஒரு தாய்மாருக்கு பத்திரிகையில செய்தி பார்த்தேன். எக்ஸ்ரே எடுத்த 2 நாள்ல ஒரு வார்டன் ஏமாத்திருக்கான். இதை தந்தத்துல கிடக்கக்கூடிய களத்தை இங்க வச்சுட்டு போமா, எக்ஸ்ரேல வந்து அது வந்து வரக்காதன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா உள்ள அனுப்பியிருக்கான். எக்ஸ்ரே எடுத்துட்டு வெளியில இருந்து பார்க்க தங்கத்தை கொடுத்தோன்னா ஆலய கண்ணில் கொண்டு போயிடலாம். ஆகவே திருட்டுக்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்பு இல்லை, அரசு மருத்துவமனையில பாதுகாப்பே இல்லை. வெளியில போனாலே பாதுகாப்பு இல்லை. அரசு மருத்துவமனையில பாதுகாப்பு நினைச்சு போறான், பாதுகாப்பு இல்லை. இனி பாதுகாப்பு வேணும். இலவசங்கள் அவசியத்துக்கு உள்ளது கொடுங்க, கல்விக்கு கொடுங்க, மருத்துவத்துக்கு. இதே 5 லட்சம் ரூபாய் கார்டுன்னு சொல்றீங்களா, அந்த 5 லட்சத்தை அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க போடுங்களா. இப்போ மத்திய அரசாங்கம் வந்து விவசாயத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்காம நோடிச்சு வந்திருக்கும் போது கோயம்புத்தூர்ல பேசினார். 21வது தவணைன்னு சொன்னார். 18 லட்சம் கோடி கொடுக்குறோன்னு சொல்றாரு. இந்தியா பூராவுக்கு 9 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தனமா போய் சேருது. இந்த இலவச காடுகள் சொல்லும் போது நீங்க வந்து அந்த ஏஜென்சிக்கும் பணம் கட்டியா, யாரு அரசாங்கம் கட்டிக்கிட்டு அங்க ஓசைய அந்த கார்டு கொடுக்கறது ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்க.
அவங்க பணம் வைக்கிறாங்க கவர்மெண்ட்ல. ஆனா கஸ்டமர் பார்ட்டிக்கு குடியானவனுக்கு பொதுமக்களுக்கு அந்த பலன் கவை சேரல. ஆகவே இலவசம் என்பது பிராக்டிக்கல்ல அத்தியாவசியமான மக்களுக்கு தேவையானதுக்கு தேவை, அவசியம் இல்லாது உங்களால நிர்வகிக்க முடியாது அந்த மாதிரி உள்ளதுக்கு இலவசம் தேவையில்லை. சரி, கரெக்ட். உங்க ட்ரீம் ஹோம் கிரேட். பாத்ரூம் சூப்பரா இருக்குல்ல? வாட்டர் ஹீட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன பிராண்ட்? வீனஸ் த ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ். ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ். வாங்க, I'll show you. வீனஸ் அழகாவும் இருக்கும், உங்க பணத்தையும் மிச்சம் பண்ணும். எனர்ஜி சேவிங் மாடல்ஸ் மூலமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டர், டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர், ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர், லாங் லைஃப் கொடுக்கிற 5 AC இருக்கிறதால 10 years கேரண்டி, ஸ்கேல் கார்ட் டெக்னாலஜி ஃபார் லாங்கர் லைஃப் அண்ட் ஹார்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன், இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸ், உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த கன்வீனியன்ட் மாடல்ஸ். வாவ்! 34 நாடுகளில் விற்பனையாகுது. 3.6 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ். 60 வருட நம்பிக்கை. அதனாலதான் வீனஸ் ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றாங்க. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. கடைசியாக ஒரு தெரிவிச்சு புரட்சித்தலைவர் இவரோட பயணிச்சிட்டு இது ஏற்பட்ட ஒரு அனுபவத்திலிருந்து கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. சார், என்னுடைய வயது 30. அப்ப நான் எம்ஜிஆர் புரட்சித்துறை எம்ஜிஆர் கூட்டு நான் போறேன். சென்னையில் போய் டி நகரில் ஆஃபீஸ் கூட்டாரு. மேலே போனேன் பேசிக்கிட்டு இருந்தாரு. 100 ஆள் உண்டோ எம்ஜிஆர் வித்தியே. அவர் பாக்கி கொண்டாந்தாரு, குடிமீனாரு எம்ஜிஆர். அப்போ நான் பார்த்தேன், ஐயா வேண்டாம், ஐயா நான் பண்ண சார், என்னப்பா நீ சாப்பிட வந்தல, சரி மறக்காம சாப்பிட்டுக்கிட்டு வந்தல. உடனே அவரு அங்கே அந்த எங்க ராமவரம் கடந்து போனார், கூட்டிகிட்டே போனார் வண்டியில. கூட்டிட்டு போய் அங்க போய் ஒண்ணுமே இல்லை, 10 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொச்சிக்காரை. உடனே எம்எல்ஏ நிற்காரு, மந்திரி நிற்காரு. ஆனா அவர் வேணும்னு என்ன யார மட்டம் தட்டிட்டு என்னன்னு என்ன தெரியாது. நான் ஒரு சாதாரண எம்எல்ஏ. வண்டியில யாருன்னாரு, என்னையான்னு கேட்டேன். உட்காந்து உட்காருன்னாரு. சரி உட்கார்ந்து இந்த இருந்தாரு. அப்பா நடந்து போறோம். அங்க போய் இறங்குச்சு. கொஞ்ச நேரம் இருந்தாரோட பேசியது. சரி நாளைக்கு அப்படின்னாரு. அங்கேயும் போய் மீன்கறியோட சாப்பிடுனாரு. சாப்பிட்டுக்கிட்டு அந்தால ஐயா வரேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்த்தேன் சில நேரத்தில் அவர் எதுக்காக நம்மளோட பேச நாள் கூட்டணும் நிறைய சாதாரணமாக. அப்ப அதுல ஒரு மனித நேயம் நான் வசதி இல்லாதவனா நாம பார்க்கலாம். நீ வசதி எம்எல்ஏ இல்லாத எம்எல்ஏன்னு பார்க்க நானே கொண்டு போனேன். அது என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அடுத்தது திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு கமிஷனர் இருந்தார் அறநிலையத்துறையில. அந்த அறநிலையத்துறை அந்த சுப்பிரமணிய பிள்ளை தூக்கு போட்டு இறந்துட்டார். நிறைய வரைக்கும் தெரியாது சப்ஜெக்ட். அப்போ பத்திரிகையில டிவியில உள்ள அதான் விஷயம். சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒரு கமிஷனர் இறந்துட்டார் தூக்கு போட்டு. உடனே பெரிய பிரச்சனை. கலைஞர் ஐயா பெரிய போராட்டம் பண்ணார். மதுரையிலேருந்து திருச்செந்தூர் நடந்து போனார். உடுக்கி தட்டிட்டே போனார் நியாயம் கேட்டு. எங்க இருந்து மதுரையில கலைஞர் ஐயா உடுக்கு தட்டி திமுக தொண்டரோட திருச்செந்தூரோட பாத யாத்திரை போனார் நீதி கேட்டு. இப்போ சுப்பிரமணிய பிள்ளை இறந்தது. அதான் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுத்தோம்னா பெரிய தப்பு நடந்துட்டு, ஆகவே இதை சரி பண்ணணும்னு சொல்லி இவரு போனது நடந்தது. எல்லாமே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தாரு. பார்த்த உடனே சொன்னா எம்ஜிஆர் ஐயா இவர் சொன்னதுக்காக இல்லை, உடனே சென்னையிலிருந்து திருச்செந்தூர் வந்தார். திருச்செந்தூர் தூக்கு ஓட முடியுமா, அவர் தூக்கு ஓட சொல்லி கம்பி இருந்து நாங்களே அவர் முதலமைச்சர் வந்தாருன்னா நாங்கள் கன்னியாகுமரியில் போயிட்டோம் பார்க்கறது. அந்த கம்பியில ஈடு நின்றுட்டு ஜம்ப் பண்ணி இப்படி பிடிச்சு விட்டு இவரு தொங்குவார். யாரு முதலமைச்சர். இந்த கம்பியில தூக்கு விட முடியுமா, இந்த வெயிட்டு இந்த ஆளு தாங்குமா? சில சம்பவங்கள் சொல்லி ஒரு முதலமைச்சர் போலீஸ் இன்னைக்கு நடந்த வேலையா போலீஸோட. ஆனாலும் கூட ஒரு எதிர்கட்சி தலைவர்
ஒரு போராட்டம் பண்றாரு. நம்ம அதை சரி பார்க்கணுங்கிறதுக்காக வந்து அந்த கம்பியோட அது இறுக்கமா இருக்கா, ஒரு தூக்கல தொம்பனா அந்த வெயிட்டை தாங்குமான்னதோ அவரு ஜம்ப் பண்ணி எல்லாம் பார்த்தார். இப்போ நாங்கள்லாம் பார்த்துட்டு இவ்வளவு ஒரு அக்கறை இருந்தா, ஒரு அரசு அதிகாரி தூக்கு ஓடிச்சது உண்மையா இருக்கணும், பையா இருக்கணும்லாம் பார்த்தேன். அப்படி அந்த நிகழ்ச்சியை சால்வ் பண்ணி தந்த நடவடிக்கை எடுத்தாரு, பண்ணார். என்ன மக்களுக்காக எங்கேயார் வந்தார். ஒரு புகார் வந்தாலும் அதை கண்டுக்காக இருக்க மாட்டார், முதலமைச்சர் வந்து இது சொன்னார். இதே போல ஒரு சம்பவம் கன்னியாகுமரியில நடந்தது. கன்னியாகுமரியிலன்னா ஃபேமஸ் மந்தைக்காடு அம்மன் ஒரு கோயில் இருக்கு. அது வந்து இப்ப சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு கட்டி போறாங்கல்ல, இதே போல கேரளால இருந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு கட்டி விடுவாங்க நிறைவேறும் சொல்லி. அது என்னன்னா அந்த கோவில்ல வந்து பொங்கல் விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மக்கள் என்ன செய்யணும், பொங்கல் விட்டு பக்கத்துல கடல் பெரிய 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது, ரோட்டுக்கு அந்த பக்கம் கடல் போட்டு இந்த கோயில். அவன் போகும்போது ஃபிஷர்மேன் வந்து இன்னும் வரக்கூடாது, கடற்கரை இன்னும் சொந்தம், ஒரு சின்ன தெருமாய், மக்கள் போகக்கூடாது. அதுல அவங்க 2 பேருக்கும் மோதல் வந்து இந்த கடற்கரையில் உள்ளவங்க கூட மறைச்சு விட்டான். கடல்ல போய் குளிக்க விடாது, கடல்ல எங்களுக்கு சொந்தம், நீங்க எப்படி பக்தர்கள் எல்லாம் வந்து குளிக்கலாமான்னு கேட்க. உடனே அங்க இருந்து எஸ்பி என்ன செய்யுது, எல்லாம் விலகி பார்த்தாரு, முடியல. பெரிய தகராறு நடந்த கடலை கடைசியில ஃபயரிங் நடந்ததுல 4 ஃபிஷர் தான் இறந்து போனாப்புல. அந்த டைம்ல நடந்த சம்பவம். உடனே கடற்கரையில் உள்ள மக்கள் எல்லாம் பெரும் போராட்டம். அங்கிருந்து இங்க வர எங்க கன்னியாகுமரியில இருந்து ராம்நாடு வர எல்லா கடற்கரையிலோட மீனவனை சுட்டு போட்டான். ஒரு சம்பவம் சப்ஜெக்டே பார்க்கல. கோயிலுக்கு வரக்கூடிய ஆள் வந்து இப்போ ஓரி கோயில் இருக்கு, ஓரி கோயிலுக்கு போனா கடற்கரையில் போவோம், ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனா கடல்ல குளிப்பாங்க. இதே மாதிரி மந்தக்காடு கோயில்லையும் அந்த கடல்ல குளிப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை. 4 பேர் துப்பாக்கி சூட்டுல இறந்த பிறகு பலவரமா இருந்தது. 147 தடை உத்தரவெல்லாம் மாவட்ட மொழியெல்லாம் போட்டு பெரிய இதாரம். இந்த சம்பவத்தை விசாரணை செய்வதற்காக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே சென்னையில இருந்தாங்க. சென்னையில வந்து நார்வில் டிவியில் வந்திருந்தார். அப்ப நாங்க எம்எல்ஏ என்ன முறையில அங்க இருந்து வரையாது பிறப்பிடிங்க வந்தார். இன்னைக்கு வாழ்நாடு அதனால அவர் வண்டியில காரில் நான் இருக்கிறேன், அவரு இருக்கிறாரு, பக்கத்துல நாங்களும் ஏறிக்கிட்டோம். காவல்துறை அதிகாரிகளுடைய பாதுகாப்போட அங்க உள்ள போய் பார்த்து, கோயிலெல்லாம் போய் பார்த்து, அந்த கடற்கரையில் உள்ள மக்களையும் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார். துப்பாக்கி சூட்டில் இறந்து அந்த ஃபேமிலியில் ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு சம்பவம் நடந்துட்டு இனி நடக்காம இருக்குது தாக்கம் அவனின் ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்லி அவரை வந்து திருப்பி வந்தான். அப்ப இதுல என்னன்னு சொன்னா, ஒரு முதலமைச்சர் வந்து எந்த இடத்துல சம்பவம் நடந்தாலும் அதை போய் அட்டன் பண்றாரு. இதோடைய முக்கியத்துவம் நீங்க கேட்டீங்க, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களா இருக்காங்க. அவர் வந்து மக்களா பழகினதுனாலதான் அந்த கஷ்டங்கள் அவருக்கு தெரியுது. அது இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாம் தான். அவர் படகோட்டி படத்துல நடிச்சதும் மீனவர்களுக்காக தான். அந்த பாட்டை இன்னைக்கு பாடிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டுல ஜாதி மதம் எதையும் மறந்து மக்கள் ஒருங்கின ஒரே தலைவர் எம்ஜிஆர். அது வந்து மாற்ற வேண்டியது. இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி. அவர் இல்லாத நேரத்துல இப்ப அன்னைக்கு என்ன இல்லாம நடக்கு கலவரம், அதுனா ஜாதி அடிப்படையும் மத எம்ஜிஆர் இருக்கும்போது அதை சரியா சமாளிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்னா எல்லாரும் கேட்டாங்க. ஆகவே அவருடைய நினைவை நாங்கள் பாராட்டுகிறோம். தொடர்ந்து மக்கள் காலங்கள் மாறுது, பரிசல்கள் கொய்யுது. அப்படித்தானே எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும், எத்தனையோ தலைவர்கள் மறைந்தாலும் சிலருடைய புகழும் தான் எப்போ நிற்கும். எம்ஜிஆர்னு அந்த 3 எழுத்து சொந்தக்காரர் எம்ஜிஆர் தான், வேற யாருமே கிடையாது. ஆகவே அவரை நினைவில் கொண்டுள்ளவர்கள், அவர் நடித்த படங்கள்ல உள்ள பாடல்கள் கூட திருக்குறள் போலதான். திருடாதே பாப்பா திருடாகின்னா வள்ளுவர் பாடல்ல
எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எழுதி கொடுக்கு. இவர் படத்துல வந்தது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் திருடக்கூடாது, ரோட்டோடு தடிச்சிட்டு போய் பள்ளி மாணாக்கர்கள் அப்போ. ஏன்னா அந்த பாட்டின் பேர்ல ஒரு இஷ்டம். பள்ளியில் தூங்கிறவன் நாடோடி மன்னன் உள்ளது, பள்ளியில் தூங்கினவன் கல்வி தான். இப்படி ஒன்னா சொல்லுவார். படைதனில் இறந்தவர் வெற்றி தான், இப்படி ஒன்னா சொல்றார். அது எதுக்காகனா மக்களுக்கு போதிச்சது. பள்ளிக்கூடத்தில் நீங்க சாருன்னு கேள்விப்பட்ட இல்லை, பள்ளிக்கூடத்துல படிக்காத ஒரு சார் வந்து எம்ஜிஆர் கொடுத்தது. பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்காம மக்களுக்கு அறிவிப்பு ஓட்டியவர் எம்ஜிஆர். அவர் தான் பெரிய சார். இப்ப உள்ள சார் இல்ல, அப்போ உள்ள சார் தான் சார். அந்த சாரை கும்பிடுகிறேன். என் ஆயுசு உள்ளாவோ அவரை நான் என் மனசுல. வாய்ப்பளித்த என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு, யூடியூப் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வளர்ந்தோ வாழ்க வாழ்க வாழ்க. இத்தனை நேரம் தங்கள் பொன்னான் நேரத்தை எங்கள் பொறுக்கி நல்ல கருத்துக்களை பரிந்துரைத்து மிக்க நன்றி கூறுகிறோம். ரெயின்போ நியூஸ் சேனல் வாசகர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.